வளர்ச்சி அடைவது என்பது ஏதேனும் ஒரு இலக்கை குறித்து அதில் நாம் செயல்படக்கூடிய பாங்கை வரையறுத்து செய்யும் பொழுதுதான் முடியும். ஆனால் எல்லோருமே வளர்ச்சியடைந்து விடுகிறார்கள். வளர்ச்சி என்பது காம்ப்ளான் சாப்பிட்டு வளர்வது அல்ல. ஏதேனும் ஒரு மருந்தை உட்கொண்டால் உடனே வர என்று வளர்ந்து விடுகிறார்கள். அப்படி அல்ல. நிறுவனங்களில் பொறுமையாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. எல்லைகள் இல்லாமல் வளர்ச்சியடைய முடியாது. நான் எதுவரை செல்ல முடியும்? என்னுடைய நிறுவனத்தின் பொருட்கள் எங்கு சென்றால் எப்படி இருக்கும், இங்கு தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி எல்லைகளை வகுத்து கொண்டால் அது வளர்ச்சிக்கு வழிகாட்டும். நட்பு வட்டத்தில் உயர்ச்சி அடைபவர்களையும் எதிர்மறை சக்திகளின் தாக்கத்தில் இருப்பவர்களையும் வழி அனுப்பிவிட்டு நமக்கு நேராக, ஈடாக, சரியாக, சரிசமமாக இருப்பவர்களை நாம் அடையாளங்கண்டு தேர்ந்து அவர்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டால், பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு மரியாதை உண்டு. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது அது உங்களை வேறு எங்கோ கொண்டு போய் நிறுத்தும். முக்கியமில்லாத பணிகளுக்கு முடியாது என்றே தான் சொல்ல வேண்டும். நேர ஒதுக்கீடு மிகவும் அவசியம். நேர மேலாண்மை இல்லாத எந்த ஒரு மேலாளரும் பணியில் சிறக்க முடியாது. தன் வேலையை, வாழ்வு வரைமுறைகளை சரியாக வரையறுக்க தெரியாதவர்கள் நிறுவனத்திலும் எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். அங்கும் வீழ்ந்து விடுகிறார்கள். தொழில்நுட்பம் கலக்காத சில மணி நேரங்களை நீங்கள் தனிநபர் வளர்ச்சிக்கு என்று செலவிட்டும் பொழுது அவர்கள், ஆஹா, இவர் இது மட்டும் என் வாழ்க்கைக்கும் சில விஷயங்களை சொல்லுகிறார் என்று ஆர்த்தெழுந்து வந்து உங்களோடு இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை வாழ்வு வரைமுறைகளை சரியாக வரையறுக்க வேண்டும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது இல்லை என்று சொன்னால் இந்த பக்கம் இழுத்துக்கொண்டு போகும், அந்த பக்கம் இழுத்துக்கொண்டு போகும், எங்கு இருக்கிறோம் என்றே தெரியாமல் போய்விடும். உடல் நலமும் முறையான தூக்கமும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் தூங்கலைன்னா பரவாயில்ல, நான் வேலை முடிச்சுட்டு போயிடுறேன். அதனால் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? கொஞ்ச நேரம் முன்னே பின்னே ஆகப் போகிறது. கவனம் கொள்ளுங்கள். எளிய சிறிய பணிகளை முதலில் முடித்து சாதனை எண்ணம் ஏற்றி மற்றவைகளையும் கட்டுக்குள் கொண்டு வருவது மிகவும் சிறப்பானது. தொடர் செயல்களை பின்பற்றி ஆர்த்தெழுந்து அடிப்படையாக வைக்கும் பொழுது செயல்பாடுகள் சிறப்பாக அமைகின்றன. வெற்றி காலடியில் கிடக்கும் அளவுக்கு வந்துவிடுகிறது. மனதளவில் இடைவெளிகளை